மனித உயிரிழப்புகளை எந்த அளவுக்கு கவனத்தில் கொள்ளணுமோ அதே அளவுக்கு கால்நடைகளினுடைய உயிரிழப்புகளையும் கவனத்தில் கொண்டாக வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. அது அழிப்பது அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை இழக்க செய்வதுங்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தும். இதை தாண்டி விபத்துகளால் என்னென்ன நேரிடும், விபத்துகளுக்கு என்னென்ன காரணம் என்பதையெல்லாம் தாண்டி அரசு பேருந்துகளால் ஏற்படக்கூடிய விபத்துகள்லையும் பாதிக்கப்படுபவர்களுக்கு இழப்பீடு கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்து அரசு பேருந்துகளுக்கும் இன்சூரன்ஸ் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பயணிகள் முன்வைக்கிறாங்க. இது குறித்த விரிவான ஒரு தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தனியார் பேருந்துகள் செல்லாத குக்கிராமங்களுக்கு கூட அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் அரசு பேருந்துகள் மக்களின் போக்குவரத்திற்காக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக ஆண்டுதோறும் புதிய பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. புதியதாக விடப்படும் பேருந்துகள் அனைத்தும் பெருநகரங்களிலேயே இயக்கப்படுகின்றன. அங்கு இயக்கப்பட்ட பழைய பேருந்துகள் சிறிய நகரங்களுக்கு அனுப்பப்படுவதால் நாளடைவில் சேதமடைந்து இயக்குவதற்கு தகுதியற்ற பேருந்துகளாகின்றன. இவ்வாறு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் முறையாக காப்பீடு செய்யாததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை தர போக்குவரத்து கழகங்கள் மிகவும் தாமதப்படுத்துகின்றன. முறையாக காப்பீடு செய்யாத காரணத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு முறையாக கிடைப்பதில்லை. தீர்ப்பு வந்ததிலிருந்து 90 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்று சட்டத்தில் இடமிருந்தும் அரசு இதை முறையாக செய்வதில்லை. இதனால் அந்த அரசு பேருந்தில் விபத்து ஏற்படும் குடும்பத்தினர் மிகவும் கஷ்டத்திற்கு உள்ளாகிறார்கள். தனியார் பேருந்துகளால் சாலை விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கும் போது விபத்திற்கான நிவாரணத் தொகை இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மூலம் வழங்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் அரசு பேருந்தில் பயணித்து சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து அரசு பேருந்து கழகத்திலிருந்து இழப்பீடு பெறும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. இவ்வாறு விபத்து நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழகத்திற்காக நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்குகளில் சில வழக்குகள் 10 ஆண்டுகளுக்கும் மேலும் நடந்து கொண்டேதான் உள்ளது. இதில் பாதிக்கப்படுவது விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே. அரசு போக்குவரத்து கழகத்துக்கு இது மாதிரி ஒரு காப்பீடு பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு பஸ் ஜப்தி வழக்கமா நடைமுறையா ஆகிப்போச்சு. இன்னைக்கு எல்லா ஊர்லயும் எல்லா கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா 10 பஸ் 5 பஸ் நிக்குது. இந்த பஸ் ஓடாதனால எப்படி அரசு போக்குவரத்து கழகம் எப்படி லாபத்துல இயங்க முடியும்? இதை மற்ற ஒரு சாமானியனுக்கும் மற்ற மக்களும் இன்சூரன்ஸ் பண்ணுங்க காப்பீடு பண்ணுங்கன்னு விளம்பரம் பண்ணி அரசு தெரிவிக்கிறத தான் சம்பந்தப்பட்ட துறையில ஏன் காப்பீடை இம்ப்ளிமெண்ட் பண்ணல? இருக்கின்ற தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பஸ்களையும் நல்ல முறையில் செக் பண்ணி அதிகமாக விபத்து நடக்காத முறையில் அனைத்து பஸ்ஸும் இயங்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போவில் பாதிக்க ஏற்பட்ட பஸ்ஸுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு அப்படியே ஓட்ட டப்பா மாதிரி ஓடிட்டு இருக்கு. வாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு சர்த்தி பண்ணுறாங்க. காரணம் இன்சூரன்ஸ் கிடையாது, வண்டி ஒழுங்கான முறையில் ஓட்டுறது கிடையாது. அதனால் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. ஆகையால் உடனே தமிழக அரசு பஸ்ஸுகளை சரி செஞ்சு இன்சூரன்ஸ் கட்டி மற்ற சேட்டுக்கு இணையாக நம்ம தமிழ்நாடு இயக்கம் இயங்க வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு அரசு பேருந்துகளின் மூலம் சாலை விபத்துகளில் உயிரிழந்த ஊனமடைந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி அரியலூர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் கீழ் சுமார் 1,40,00,000 இழப்பீடு வழங்காத 19 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதில் 2009ஆம் ஆண்டு அரசு பேருந்தின் நடத்துனர் பணியின் போது உயிரிழந்த வழக்கில் கூட இன்னமும் நிவாரணத் தொகை வழங்காமல் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு போக்குவரத்து கழகத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால் தனியார் பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் விபத்து காப்பீடு செய்வதற்காக இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை விபத்து ஏற்பட்டால் அந்த நிறுவனம் தான் இழப்பீடு தர வேண்டும் என்ற சூழ்நிலையால் இது போல ஜப்தி நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் அரசு பஸ்ஸும் தனியார் நிறுவனமோ இல்லை மற்ற இன்சூரன்ஸ் நிறுவனமோ காப்பீடு செய்தால் இதை தவிர்த்திருக்கலாம். சாலை விபத்து தொடர்பான பெரும்பாலான வழக்குகளில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் போக்குவரத்து கழகம் இழப்பீடு வழங்காமலேயே உள்ளது. 2004ஆம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்த 2 குழந்தைகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு இன்னமும் முடிக்கப்படாமல் உள்ளது. பசங்க 2 பசங்க வீட்டோட குடும்பத்தோட பொண்ணு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. சைக்கிளில் வந்துருக்கல தள்ளிட்டு வந்துருந்தாங்க. தள்ளிட்டு வரக்குள்ள பின்னாடி வந்த டிசி மேலே இடித்து நாலு விழுந்து என் பையன் 2 பேரும் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க.
எந்த நிவாரணமும் இதுவரையும் எதுவும் கொடுக்கல, எந்த நிவாரணம் பண நஷ்டம் கொடுக்கல, இதுவரையும் கொடுக்கல. ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி நான் ஒன்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தனியார் பேருந்துகளை ஆய்வு செய்யும் போது கடைபிடிக்கப்படும் அரசின் விதிகளை அரசு பேருந்துகளை ஆய்வு செய்யும் போதும் கடைபிடிக்க வேண்டும். மேலும் காலாவதியான பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என்பதே சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து பாலாஜி.